ஹாய் டார்லிங், என்ன பண்ணுற? தூங்குறேன்டா. எப்போ பார்த்தாலும் தூக்கம் தாண்டி உனக்கு. 5 மணிக்கு தூங்காமல் என்னடா? ஏய் இரு இன்னும் புதுசாக டார்லிங்கன்ற டீ போட்டு பேசுகிற. ஆமாம், இனிமேல் எல்லாம் அப்படி தான். சரி, திரும்பி எனக்கு ஒரு கிஸ் கொடு. ஹலோ. சொல்லுங்கள். சும்மா தான் ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கிறியான்னு பார்க்கலான்னு. ஏங்க, நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்காமல் இருந்திருக்கேண்ணா. சரி நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னது? டே மாங்கா, நான் சொன்னேன்ல என் வீட்டில் எல்லாம் வேளாங்கண்ணி போகிறாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, நான் தனியாக தான் இருப்பேன். ஓ சரிங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? பிரசாதம் கொண்டு வரேன், தின்னு. சரிங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து கொண்டு வரீங்களா? ஷோ சரி, நான் என் ஆஃபீஸ் போயிட்டு லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ 11 மணிக்கு என் வீட்டில் இருக்க. டேய் என்னடா மியூட்டில் போட்டியா? இல்லைங்க, அதாவது இன்றைக்கி தான் ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி இன்றைக்கே பிரசாதம் எடுத்துகிட்டு வருவாங்க? அதனால் நீங்கள் வேணால் அவங்க வந்தோன்னு சொல்கிறீங்களா? நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். காலையிலே வேணான்னு பார்க்குறேன். சரிங்க, நான் வந்துடுறேங்க. பை. ஏ சொல்லுங்கள். ஐ லவ் யூ. தேங்க்ஸ்ங்க, சேம் டு யூ. பாய். பாய்ங்க. ஐயோ மச்சான், உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாதடா. உனக்கு கதுவை திறந்தானே கட்டி பிடிச்சிரு, மற்றதெல்லாம் அவள் பார்த்துப்பான். ஏய் இருப்பா, யாருப்பா நீ? ஏன் காலை விழுற? ஆண்டி ஐயோ ஆண்டி, தப்பான டைமிங்களா? நீங்கள் போய் ரோஸ்லில் இருந்தால் வர சொல்லுங்கள், அவங்க வந்து டோர் திறக்கட்டும். யாருப்பா நீ? அவ ஃப்ரெண்டா? அவ ஆஃபீஸ் போயிருக்கா. ஆமாம் ஆண்டி, பாய் ஃப்ரெண்டு. சரி ஆண்டி, அப்போ நான் வந்தோன்னு வரேன். பாய் ஆண்டி. ஏய் என்ன சொன்னா? நீங்கள் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தேன்னு அவள் சொன்னா. ஆமாப்பா, லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால பிளான் கேன்சல் பண்ணிட்டோம். அது அவளுக்கே தெரியாது. பாவம் ஆண்டி, ஏமாந்துட்டா. அவள் நீங்கள் வெளியே போயிருக்கீங்கன்னு தான் நான் வர சொன்னா, அதனால் ஆஃபீஸ் போயிட்டு ஆஃப் போட்டு வந்துடுறேன்னு சொன்னான். இன்னும் ஆளை காணோம். நீ அவ பாய் ஃப்ரெண்டு தானே சொன்ன? எஸ் ஆண்டி. நீ உட்காரு, அவ வந்து